V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. ஜாலில் ஆலய பூசகரை கட்டி வைத்து பாரிய கொள்ளை. வெள்ளம் காரணமாக விவசாய நிலங்கள் பாதிப்பு. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விரைந்து மீட்டெடுத்த இராணுவத்தினர். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை, கணக்குகள் முடக்கப்படும் அபாயம். வெள்ளத்தில் சிக்குண்ட விவசாயி ஒருவர் உலங்குவானூர்தி மூலம் மீட்பு. மாவீரரான மகனுக்காக சுடரேற்றிவிட்டு வீடு திரும்பிய தந்தை உயிரிழப்பு, மனதை உருக்கும் சம்பவம். புலம்பெயர் தேசமொன்றில் பேரெழுச்சி பெற்ற மாவீரர் நினைவு, ஆதரவளித்த மக்கள் வெள்ளம். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்து ஆழமான தாளமுக்கம் நவம்பர் 28 இன்று அதிகாலை 2:30 மணியளவில் திருகோணமலைக்கு வடகிழக்காக ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தது. இந்த தொகுதி வடக்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நாட்டின் கிழக்கு கரையை அண்மையாக நகர காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் தொடர்ந்தும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மிக பலத்த மழை வீழ்ச்சியும் கடும் காற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாலில் ஆலய பூசகரை கட்டி வைத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவமானது யாழ்ப்பாணம் கைதடியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கைதடி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள கௌரியம்மன் ஆலயத்திலேயே இந்த கொள்ளை சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. பூசகரின் அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் விரைந்த போது 2 கொள்ளையர்கள் பூசகர் அணிந்திருந்த 2 பவுன் தங்கச் சங்கிலியையும் 45,000 ரூபாய் பெறுமதியான பணத்தினையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருந்தனர். கொள்ளையருக்கு உதவிய பெண் ஒருவர் இதன் போது பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபரை இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக சாவகச்சேரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தப்பிச் சென்ற 2 கொள்ளையர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மழை வெள்ளம் காரணமாக வடக்கு மாகாணத்தில் சுமார் 64,000 ஹெக்டேர் நெல் வயல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கூடுதல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுமார் 23,000 ஹெக்டேர் நெல் வயல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதிகளவான பகுதிகளில் நெல் விதைக்கப்பட்ட சில தினங்களில் இவ்வாறு மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அநேக பகுதிகளில் குளக்கட்டுகள் உடைந்த காரணத்தினால் இவ்வாறு பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு அரசாங்கம் நட்டஈடு வழங்கினாலும் அடுத்த போகத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் அநேக பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வசந்தபுரம் தாழ்வு நில பகுதியில் வெள்ள நீர் வீட்டுக்குள் புகுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை விரைந்து சென்று மீட்பு பணியில் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையின் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மழை பெய்து வருகின்றது. இதனால் வெள்ளம் வீடுகளுக்குள் உட்புகுந்ததால் பாடசாலைகளில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் 26 செய்த கனமழையால் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வசந்தபுரம் கிராமத்தின் தாழ்வு நில பகுதிகளில் உள்ள வீடுகள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனையடுத்து கேப்பாப்பிலவு இராணுவ முகாம் பொறுப்பதிகாரி ஜெனரல் ஹெட்டியாராய்ச்சி தலைமையிலான இராணுவத்தினர், போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்கப்பட்ட மக்கள் தற்போது கருவேலன் கண்டல் பாடசாலை இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இணைய முகவரிகளை பயன்படுத்தி சமூக ஊடக பயன்பாடுகள் மூலம் என கூறிவரும் செய்திகள் அழுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. செய்தி பரிமாற்றம் அதிகரித்துள்ளமை தொடர்பில் தமது சங்கத்திற்கும் 100க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் ராஜீவ் யசிரு குருவிட்டகே மத்தியோ குறிப்பிட்டுள்ளார். இந்த போலி செய்திகள் மூலம் சைபர் தாக்குதல் செய்பவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு நபரின் முக்கியமான தனிப்பட்ட தரவை பெற முடியும் எனவும் ஒரு நபரின் சமூக ஊடக கணக்குகளை அபகரிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான போலியான செய்திகளை கிளிக் செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு புல்லுமலை, தம்பட்டி மற்றும் மாவடியோடை வண்ணாத்தியாறு பகுதிகளில் உள்ள வயல்களில் வேளாண்மை நடவடிக்கைகளுக்கு சென்று வெள்ளத்தில் சிக்குண்ட 7 விவசாயிகளில் ஒரு விவசாயியை விமானப்படை உலங்கு வானூர்தி மூலம் மீட்டெடுத்துள்ளனர். குறித்த மீட்பு பணியானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியில் உள்ள வயல்கள் வேளாண்மை காவலுக்கு கடந்த திங்கட்கிழமை புல்லுமலை, தம்பட்டி வயல் பிரதேசத்தில் 3 விவசாயிகளும், மாவடியோடை வண்ணாத்தியாறு வயல் பிரதேசத்தில் 4 பேர் உட்பட 7 விவசாயிகளும் சென்றிருந்தனர். இந்நிலையில் தொடர் கடும் மழை காரணமாக அந்த பகுதியில் உள்ள குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் வீதிகள் பல மூழ்கியதை அடுத்து அந்த விவசாயிகள் தமது வாடிகளில் இருந்து வீடுகளுக்கு வெளியேற முடியாமல் சிக்குண்டிருந்தனர். இவ்வாறு சிக்குண்டவர்களை மீட்கும் நடவடிக்கையினை விமானப்படையினர் முன்னெடுத்த போது மலை வெட்டுவான் வயல் பகுதியில் சிக்குண்ட ஒருவரை உலங்கு வானூர்தி மூலம் மீட்டெடுத்துள்ளனர். இதேவேளை கொச்சிக்காமடு பகுதியில் வெள்ளத்தில் சிக்குண்டுள்ள 4 குடும்பங்களை மீட்பதற்கு உலங்கு வானூர்தியில் இருந்து கயிறு இறக்கப்பட்ட போதும் அவர்கள் கயிற்றில் ஏறும் பயத்தினால் ஏற மறுத்துள்ளதுடன் அவர்களை மீட்க முடியாமல் போயுள்ளது. மேலும் புல்லுமலை, தம்பட்டி வயல் பிரதேசத்தில் சிக்குண்ட 3 பேரில் ஒருவர் வெள்ள நீரில் நீந்தி கரையேறியதுடன் ஏனைய இருவரையும் போலீசார் மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாவீர நாளில் மகனுக்காக சுடரேற்றிவிட்டு சென்ற தந்தை அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று முல்லைத்தீவில் பதிவாகியுள்ளது. குறித்த மனதை உருக்கும் சம்பவம் நேற்றைய தினம் முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தாயகத்திற்காக போராடி வீரச்சாவடைந்த மறவர்களை உணர்வெழுச்சியுடன் பூசிக்கும் மாவீர நாள் நேற்றைய தினம் தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் முல்லைத்தீவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவீரர் நிகழ்வில் மகனுக்காக சுடரேற்றிவிட்டு சென்ற தந்தையொருவர் அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்துள்ளார். இசைக்கலைஞர் என்ற மாவீரரின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் திருகோணமலை திரியாயை பிறப்பிடமாகவும் முள்ளியவளையை வசிப்பிடமாகவும் கொண்டவர். மேலும் அவரின் மரணத்திற்கான காரணம் இதுவரையில் வெளியிடப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய ராச்சியம் நோர்ஃபோக் பகுதியில் நேற்று தமிழீழ தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுகள் கிரேட் ஜாமுத் எனும் பகுதியில் தமிழீழ மக்களால் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழீழ தேசிய கொடி ஏற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்ட மாவீரர் மண்டபத்திற்குள் இடம்பெற்றிருந்தது. மாவீரர்களுக்கு பொதுச்சுடரேற்றப்பட்டதுடன் அனைத்து மாவீரர்களின் திருவுருவ படங்களுக்குமான மலரஞ்சலி இடம்பெற்றது. அனைத்து மாவீரர்களின் நினைவாகவும் தீபங்கள் ஏற்றப்பட்டதுடன் தமிழ் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வானது இறுதி யுத்தத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சிலர் தொடர்பில் கண்கண்ட சாட்சியாக தற்போது நோர்ஃபோக் பகுதியில் வாழ்பவரும் கடற்கரும்புலி மாவீரன் மேஜர் நல்லமுத்து அவர்களின் சகோதரருமான திருக்கா சிவகுமார் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.